இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா தோகை தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். நேற்று கட்டிக்கிட்டு இருக்கதா பார்த்துருப்பீங்க. அந்த வேலை ஒழுங்காக முடியலை, இன்னும் பாதி கிடக்கு அப்படியே. அது 2வது நாளாக இன்றைக்கி கட்டிக்கிட்டு இருக்கோம். பாவம் எங்கள் மாமா வேறு ஊர்லேருந்து வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு கூட இல்லாமல் நானும் வேலை பார்க்க விட்டேன் எங்கள் மாமாவை. பாவம் எங்கள் மாமா அங்கே ஊருக்கு போனாலும் அங்கேயும் வேலை, இங்கே வந்தால் இங்கேயும் வேலை, இந்த மாதிரி ஆகிப்போச்சு. கரும்பு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வேலை கசப்பாக இருக்க மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு ஆள் விரிஞ்சு கிடக்கிற தொகையை ஃபுல்லாக ஒன்றா இழுத்து மடித்து வைக்கணும். அந்த இதுலேயே அப்படி இன்னொரு ஆள் தொகையை போட்டு இழுத்து கட்டணும். அப்படி தான் 2 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆளாக பார்த்தா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா ஒரே வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரும்பு தோகை அடிக்கிறதுக்கு 2 நாள், இந்த பிடிச்சி கட்டுறதுக்கு 2 நாள், 4 நாள் வேலை ஆகிப்போச்சு. இன்னும் வேலை கிடக்கு. இன்னும் அது எத்தனை நாளைக்கு வேலை இழுக்க போதோ தெரியல. கை க்ளவுஸ் போட்டு கூட கைக்கு பாதுகாப்பாக கையில் அறுக்காமல் பார்த்துக்கிட்டாச்சு. என்ன தான் மூஞ்சியில் துண்டு போட்டிருந்தாலும் தலையில் எப்படியாவது எங்கிட்ட தோகை பிடிச்சி இழுத்து மூஞ்சியெல்லாம் கிழித்து காயமாக்கி வச்சுருக்கு. கரும்பு பார்க்க வேறு ஆசையாக இருக்குது. கரும்பு உடச்சி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அடாடா நம்மளுக்கு வேலை கிடக்கே, சாப்பிட்றதா முக்கியம் அப்படின்ற மாதிரி வேறு ஆகிப்போச்சு. அப்படி நம்ம வேலையை பார்த்துக்குறோம் முதல்ல, அதுக்கப்புறம் உடச்சி சாப்பிட்டுக்குறோம்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்களும்.